நம்முடைய சகோதரன் ஜான் முத்துசாமி தேவ ஊழியர் இப்பொழுது இந்த முகாமினுடைய இந்த செய்தியிலே முதல் செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். ஒன்று தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்கிறதையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். கடைசி செய்தியாக என்னை பொறுத்தமட்டில் இதுதான் கடைசி செய்தி. டாக்டர் கடைசி செய்தி பேச ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வாசித்த வசனத்திலிருந்து நானும் என் உபதேசமும், அப்படித்தான் இதற்கு தலைப்பு சொல்ல வேண்டும். ஏனென்றால் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் நாம் பலராகவும் இருக்கிறோம், ஒன்றாகவும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இதற்கு இப்படியும் தலைப்பு சொல்லலாம், நாமும் நம்முடைய உபதேசமும். நாம் நன்றாய் இல்லை என்றால் நம்முடைய உபதேசம் நன்றாக இருக்குமா? நாம நல்லா இல்லை, நம்முடைய உபதேசம் எப்படி நல்லா இருக்கும்? நாம் நன்றாயிருந்தால், நம்முடைய உபதேசம் நன்றாயிருந்தால், இடையிலே நிறுத்துவதற்கு வருந்துகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த செல்போனை கொஞ்சம் தயவு செய்து நிறுத்தி வைக்கிறோம். நாமும் நம்முடைய உபதேசம் சரியா இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் யார் தெரியுமா? முதலாவது நாம் தான். அப்புறம் நம்முடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நம்மளே அறிக்கை செய்கிறோம், நாம் நன்றாக இல்லை. உண்மைதானா? நம்முடைய சகோதர சபைகள் என்று சொல்கிறது வேதாகமத்தின்படி கூடுகிற சபைகள் என்று நாம் அறிவோம். அது நம்முடைய ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான், சபை கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல. உபதேசத்துக்கு மேல உபதேசம். சிலர் வாயை திறந்து சொல்றாங்க, சிலருடைய மனசுல இருக்குது. அது என்னவென்றால், அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருமனப்பாடு இல்லை என்கிற நிலைமை இருக்குது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாங்க நல்லா இல்லை, அப்புறம் நம்முடைய உபதேசம் எப்படி நன்றா இருக்கும்? அதனால நாம் சரிபடுத்திக் கொண்டு நம்முடைய உபதேசத்தை சரிபடுத்திக் கொண்டால் இருபக்க ஆசீர்வாதம் வருவதற்கு என்ன தடை? நான் மனுஷ வார்த்தையில் சொன்னால், நான் மதுரை ப்ராடக்ட், மதுரையில் தயாரானவன். ரசிக்கப்பட்டது அங்கே, ஊழியத்துக்கு வந்தது அங்கே. இப்போ நான் வால்பாறையிலேயே ஊழியம் செய்தாலும் கூட ஆவிக்கிற வாழ்க்கையில் பிறந்த வளர்ந்த மதுரை சபை என்னால் மறக்க முடியாது. ஆனால் நான் அப்பொழுது ஆரம்ப விசுவாசியாகவும் ஒரு சில வருஷத்துக்குள்ளேயே ஊழியத்துக்கு வந்ததுனால ஆரம்ப ஊழியக்காரனாக இருந்தேன். இந்த ஆரம்ப விசுவாசியும் ஆரம்ப ஊழியக்காரனும் சபையின் மக்கள் மத்தியில் எவ்வளவு காரியங்கள் எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? ஆரம்ப விசுவாசிகளா இருக்கிறாங்க, ஆரம்ப ஊழியர்களா இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய சபைகளை எவ்வளவு காரியங்கள் எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்க தவறா? சொல்லுங்க, நியாயம்தான். அப்போ ஒரு முறை அஸ்ஸாம் மணிப்பூர்ல ஊழியர் செய்த
மிஸ்டர் CV ஜான் என்பவர் அங்கே வந்திருந்தார். மதுரைக்கு வந்திருந்தார். நல்ல தேவனுடைய ஊழியக்காரன். தோற்றத்தில், அவருடைய பிரசங்கத்தில் அவரை பார்த்தபோது நான் கர்த்தரை துதித்தேன். அவர் ஒரு காரியம் சொன்னதை அது பசுமரத்தாணி போல அடிக்கப்பட்டது, மாற மாட்டேன்னுங்கிறது. அது என்ன தெரியுமா? நான் நம்முடைய சபைகளை பல்வேறு இடங்களில் நான் போய் பார்த்திருக்கிறேன். நம்முடைய சபைகளுடைய நிலைமை இதே நிலைமையில் தொடர்ந்தால் இந்த சகோதர சபைகளை ஆண்டவர் எதிர்காலத்தில் தவறான பொய் உபதேசங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுவார் என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார். சொல்லப்போனா அது எனக்கு இடரலா இருந்திருக்கணும், எனக்கு மனசோர்வை உண்டாக்கி இருக்கணும். ஆனால் என்னுடைய ரட்சிப்பை குறித்தும் எனக்கு உள்ள தேவழைப்பு குறித்தும் தெளிவு இருந்ததுனால சோர்வாகவோ இடரலாகவே இல்லவே இல்லை. ரொம்ப துக்கம் என்ன தெரியுமா? அப்படி சொன்ன அந்த சகோதரன் நம்ம சபையை விட்டே போயிட்டார். அவர் போனது சரியா தவறா என்று கேட்டால் எப்படி பழக்கம் சொல்லுங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நம்முடைய சாட்சி, நம்முடைய உபதேசம், சபையை குறித்து சொல்லும் போது, சபை மூப்பர்களை பற்றி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 20 சொல்றாரு, சபை முழுவதையும் குறித்து உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால சம்பவித்துக் கொண்ட சபையை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இருங்கள். இங்கே இன்னொரு பவுல் என்று சொல்லக்கூடிய தீமோத்தேயுவுக்கு பவுல் என்ன சொல்றார்? உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரும். நாமும் எச்சரிக்கை அடைய வேண்டும், நம்முடைய உபதேசமும் எச்சரிக்கை அடைய வேண்டும். நாமளும் ரட்சிக்கப்படுவோம், நம்முடைய உபதேசத்தை கேட்கிறவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவர் ஒரு ஆத்துமாவுடைய விலையை பற்றி சொல்லும் பொழுது உலகம் விற்கிற விலையை விட ஒரு ஆத்துமாவுடைய விலை பெரிது என்று சொன்னார். அப்போ நம்முடைய உபதேசத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டால், அந்த பாடல் யார் எழுதினாங்கன்னு எனக்கு தெரியலங்க, பாடி இருக்கிறோம், நமக்கு தெரியும். அது என்ன? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையனாக உமை கண்டுகொள்ளல் ஆகுமோ? அதை எழுதினவங்களுடைய ஆத்தும பாரம் என்னவென்றால், நான் எப்படியோ பரலோகத்துக்கு போயிட்டா சந்தோஷம், அப்படி என்னாம நான் ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்காமல் நான் வெட்கத்தோட உமை கண்டுகொள்ளல் ஆகுமோன்னு சொன்னா உன் பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம சரியா இல்லையா? நம்முடைய உபதேசம் சரியா இல்லையா? ஏன் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படல? அது ஒரு பெரிய கேள்விதானே. நமது சபைகளில, விசுவாசிகள் சபைகளில செய்யப்படுகிற உபதேசம் போல நம்முடைய கிறிஸ்தவத்தில் செய்யப்படுகிற உபதேசம் வேற எங்கேயாவது எந்த மார்க்கத்திலேயாவது நடைபெறுகிறதா? பட்டி தொட்டி, மூல முடுக்கு, இரவு பகல் எல்லா இடங்களிலும் நம்முடைய பிரச்சாரம் நடக்குது. இது போன்ற உலகத்தில் எங்கேயாவது நடக்குதா? உலகத்தில் 1007 மதங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பாரத கண்டத்தில் மனுஷனு கூட இருக்க இடத்தக்கான கோயில் என்ன, பள்ளிவாசல் என்ன, ஆலயம் என்ன, அதுக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது. ஆனால் நம்முடைய உபதேசம் போல எங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறது? சங்கீதம் 68:11 வாசிக்கிறோம், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துடைய கூட்டம் மிகுதி, மிகுதியிலும் மிகுதி. இது சில வேளைகளில் உலகத்து மக்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்குது. இந்த ஆளு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கிராமத்து பாசையில் கூட பேசுறது உண்டு. எப்படி சும்மா இருக்க முடியும்? நம்முடைய உபதேசம், அதற்கு ஏற்படுகிற செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். ஆத்துமாக்களுக்காக, ஊழியத்துக்காக அப்படி ஏற்படுகிறது. ஆனால் நாம் சாதித்த காரியம் என்ன?
அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. அதெல்லாம் அதனதன் காலத்தில் நடக்குது. நடக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை படித்தால், ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். டெய்லி நடக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்கள், தம்முடைய மூப்பர்கள், தம்முடைய உதவிக்காரர்கள் இந்த உபதேச விஷயத்தில் எடுக்கிற அந்த காரியத்தை பார்த்து அதில் உண்மை என்று காணும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களையும் 13ஆம் அதிகாரத்தில் மேலே நீங்க படிச்சீங்கன்னா, விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் என்று ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தாங்க. இது தவிர வேற விசுவாசிக்க விஷயங்கள் கிடையாது. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். நானும் என் உபதேசமும், நாமும் நம்முடைய உபதேசமும், இருபக்க ஆசீர்வாதம் உண்டு. நாமளும் ஆசீர்விக்கப்படுகிறோம். நம்முடைய உபதேசத்தினால ஜனங்களும் ஆசீர்விக்கப்படுகிறார்கள். உபதேசம் யாரை பற்றியது? அதனுடைய அவசியம் என்ன? அதனுடைய மேன்மை என்ன? உபதேசம் யாரை பற்றியது? அதன் அவசியம் என்ன? அதன் மேன்மை என்ன? உபதேசம் என்று சொல்லுகிற நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய உபதேசம் என்று சொல்லுகிறது ஒரு நபரை பற்றியது. ஒரு நபர். எபிரேயருக்கு 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கிறிஸ்துவை பற்றி சொல்லினா மூல உபதேசம் அப்படி என்று எழுதியிருக்கிறது. 2 யோவான் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் மீறி நடக்கிறவன், கிறிஸ்துவின் உபதேசம் என்று 2 வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை பற்றியது. அது அந்த உபதேசத்தினுடைய சாரமே என்னவென்று சொன்னால், ஒரு நபர். இவர் மனிதருக்கு தேவையில்லையா? ஒரு நபரை பற்றின விஷயம்தான் உபதேசம் என்று சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்கள் மத்தியில் அறியாதிருக்க தீர்மானித்த ஒரு நபரை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் அவரே ஒளியை வெளிப்படுத்துகிறவர். அங்க ஒரு பெரிய கூட்டத்தில் நின்று கொண்டுதான் அகிரிப்பா ராஜாவை வைத்துக் கொண்டு பவுல் ஒரு நபரை பற்றி பேசுகிறார். இது ஒரு மூலையில் நடந்த காரியம் அல்ல அப்படி சொல்லி பேசுகிறார். கொஞ்சம் குறை நீ என்ன கிறிஸ்தவ நாக்க பண்ணிருவ போல தெரியுது அப்படின்னு ராஜாவே வாய் திறந்து சொல்றான். அது உலக மக்களுக்கு, கர்த்தருடைய மக்களுக்கு கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். இது விசுவாசிகளுக்கு பவுல் சொன்ன அந்த வார்த்தை. அப்போ இந்த ஒரு நபரை பற்றின உபதேசம் உலக மக்களுக்கும் அவர்தான் தேவை, விசுவாச மக்களுக்கும் அவர்தான் தேவை. அவரை ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். ரெபேக்காள் ஈசாக்கு மணவாளனாக ஏற்றுக்கொள்ள வரும்பொழுது அந்த அம்மாளுக்கு இந்த ஏலியேசரை போய் எஜமானுடைய குமாரனை பற்றி ஒரு விளக்கமே சொல்றாங்க. அந்த விளக்கத்தை கேட்டபோது அந்த அம்மா வராம இருக்க முடியுமா? ஆண்டவரை பற்றி நான் விளக்கினால் ஆத்துமாக்கள் வருவாங்க. நம்முடைய உபதேசத்தினால. உபதேசத்தினுடைய அவசியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே செர்கியு பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிபதி
தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்து பவுல் அங்க போறார். அந்த உபதேசம் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் உண்டாக்குற ஒருத்தன் யூத மார்க்கத்தில் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை தள்ளி விசுவாசிக்க வேண்டிய நபரை இந்த உபதேசத்தினால கொண்டு வந்தார். கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அந்த செருகி போல் விசுவாசித்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய உபதேசம் என்று சொல்லுகிறது, அவரை பற்றின உபதேசம் என்று சொல்லுகிறது ரொம்ப ஆச்சரியமானது. அதை சொல்ல வேண்டிய நிலைமையில சொன்னால் ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வெகு மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் யூதர்களால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்லும் பொழுது, நான் வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணினேன் பாவிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் என்ற காரியத்தை மூப்பர்களை வைத்துக் கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினதாக நாம் பார்க்கிறோம். யூதருக்கும் பேசுறார், கிரேக்கருக்கு பேசுகிறார். அதனால சபைகள் உருவாகி அந்த சபைகளை ஊழியக்காரர்கள் எழும்பி, மூப்பர்கள் எழும்பி, உதவிக்காரர்கள் எழும்பி சபைகள் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தது. ஆண்டவர் இந்த உபதேசத்தினால, அதாவது ஊழியர்களை கொண்டு, மூப்பர்களை கொண்டு, உதவிக்காரர்களை கொண்டு ஸ்தாபிக்கும் பொழுது அது வளர்கிறதற்காக தேவன் செய்த காரியம். நீங்கள் எபேசியருக்கு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையில வாசிக்கும் போது, பூர்ண புருஷராகிற வரைக்கும் வளரும்படிக்கு தவறான உபதேசத்திலிருந்து சபையார் காத்துக்கொள்ளும்படிக்கு அதிகம் பேரை அல்ல, சிலரை போதகராக, சுவிசேஷகராக, மேய்ப்பராக ஏற்படுத்தினார் என்று எழுதியிருக்கு. இந்த சபை எந்த சபையா இருந்தாலும் சரி, பவுல் சொல்றார், எங்கும் எல்லா சபைகளும் நான் உபதேசித்து வருகிற விதமாக அப்படின்னு சொல்றார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் எதற்கு கொடுத்தாங்க? 4 காரியத்தில் விடாதபடி தரித்திருந்தார்கள் ஆதி சபையின் மக்கள். கட்டுக்கடங்காத அளவில் சபை வளர்ந்தது. நமக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனா எதற்கு முதல் ஸ்தானம் கொடுக்கணுமோ அதற்கு முதல் ஸ்தானம் கொடுத்தோமா? அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு தான் முதல் ஸ்தானம் கொடுத்தாங்க. இன்றைக்கு நாம் அப்படி அதற்கு முதல் ஸ்தானம் கொடுக்கிறோமா? ஜனங்கள் வசனத்தை கேட்கிறாங்களா? 4 சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் வசனத்தை போதித்தார், வசனத்தை போதித்தார் என்று எத்தனை வார்த்தைகளை சொல்ற தேவகுமாரன். அப்போஸ்தலரை பாருங்கள், அவங்க ஜனங்கள் மத்தியில் போகும்போது வசனத்தை சொன்னார்கள், உபதேசித்தார்கள், போதித்தார்கள் என்று எத்தனை வார்த்தைகளை பார்க்கலாம். அந்த தேசமெங்கும் கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாயிற்று. கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஆட்களையே பிரசங்க கேட்க வைக்கிறதுக்கு நம்ம பாட வேண்டி இருக்குது இல்லையா? அப்ப நமக்கு உபதேசம் விளங்கல, உபதேசம் புரியல. நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் கூட ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகா சொன்னார், வேத பாரகர் பரிசேயர், அவங்க குணப்பட்டவங்க இல்ல, மார்க்க ஆசாரம் பிடிச்சவங்க, அவ்வளவுதான். அவர்கள் நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய இடத்துல போக மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொன்னார். 1962 நான் மெஜரா காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் போது மதுரையில், அப்ப ரட்சிக்கப்படலைங்க. ஆனால் அந்த என்ன சொல்றது, 100க்கு அதிபதி கொர்நேலி இருந்தார் பாத்தீங்களா? தன் வீட்டார் அனைவரோடும் தேவ பயம் உள்ளவர், பக்தி உள்ளவர், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்றார், தான தர்மங்களை எக்கச்சக்கமா செய்யறார், மிகுதியாய் செய்யறார். ரட்சிக்கப்படல இல்லையா? நீங்க ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றீங்க, இதெல்லாம் செஞ்சீங்களா? நான் யார் கவனிச்சாங்களோ கவனிக்கலையோ, நான் ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையை சொல்றேன், முதல்ல கூட்டத்துக்கு வர ஆளு நபராத்தான் நான் தான் இருக்கும், கடைசியில் நான் தான் போவேன். சாத்தான் அப்படி செய்வானா, கூட்டத்துக்கு முதல்ல வந்துட்டு கடைசியில போவானா அப்படி சொல்றாங்க. நான் சாத்தான் இருக்கல. அப்ப எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்ளுவேன். சுவிசேஷ கூட்டமா, ஆராதனை கூட்டமா, கம்யூனியன்ல தான் நமக்கு பங்கு கிடையாது. கூட்டத்தில் வரக்கூடாது யாரும் சொல்ல முடியுமா?
ஜப கூட்டமா? நான் ரட்சிக்கப்படலைங்க. பிந்தி போறதும் கிடையாது, இல்லாட பாதியில் எந்திரிச்சு போறதும் கிடையாது. என்ன, அன்னைக்கு நான் ரட்சிக்கப்படலை. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். உபதேசம் என்பது அது மனிதருக்கு அவசியமான ஒன்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர்கள் அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு மேல உள்ள வசனத்தில் வாசிங்கன்னா, பர்னபா ஊழி செய்யும் போது அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார் என்று எழுதியிருக்கு. அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள், அநேகர் பர்னபா பிரசங்கம் பண்ணார், அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இது இன்னைக்கு நடக்குதா? அப்போஸ்தலர் 18:11 வாசிக்கிறோம், அடிச்சு உதைச்சிருவாங்க, துரத்திடுவாங்க என்று பவுலே நடுங்கி போனார் கொரிந்துவிலே. இன்னையோட காலி பண்ணிட்டு போயிடல அந்த ஊரை விட்டுன்னு சொல்லி அவர் அதுக்காக ஜெபம் பண்ணி படுத்து தூங்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? ஒருவனும் உன் மேல கை போடுறதில்லை, இந்த பட்டணத்தில் இன்னும் அநேக ஜனங்கள் உண்டு. அப்படி சொன்ன பிற்பாடு பயமெல்லாம் நீங்கி எதிர்ப்புகள் அதிகமாயிருந்த அந்த இடத்துல 1 வருஷம் 6 மாசம் தங்கி ஊழியம் செய்தாருங்க. பைபிள் உள்ள சொல்லப்பட்ட சபையில எருசலேம் சபைக்கு பின்னால பெரிய சபையா காணப்பட்டது குருந்து சபைன்னு தான் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் பெரிய வேத பண்டிதன் அல்ல, அப்படி நினைக்கிறேன். அது உண்மை என்றால் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ அந்த உபதேசம் அந்த ஜனங்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. பாவிக்கும் பரிசுத்தவான்களுக்கு உபதேசம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் உபதேசத்திற்கு முக்கிய ஸ்தானம் கொடுக்க வேண்டும். அதனுடைய மேன்மை என்னவென்று கேட்டால், உபதேசத்தினுடைய மேன்மை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையில பழைய ஏற்பாட்டு ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார், தாரதமியப்படுத்தி பேசுகிறார், பகுத்து பேசுகிறார் பவுல் அப்போஸ்தலர். அது என்னவென்றால், புது உடன்படிக்கை நாங்கள் செய்கிற ஊழியம், அது பழைய உடன்படிக்கை, இது புது உடன்படிக்கை. இந்த ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். அது எழுதியிருக்கிற அந்த வசனங்களை நீங்க ஒப்பிட்டு பாருங்கள். நீதியை கொடுக்கும் ஊழியம், அநீதியுள்ள மனுஷர்களுக்கு நீதியை கொடுக்கிற ஊழியம், பாவத்தினால மகிமை இழந்த மனுஷனுக்கு மகிமையை கொடுக்கிற ஊழியம், அழிந்து போகக்கூடிய மனிதர்கள் வாழ்கிற உலகத்தில் நிலைத்திருக்கிற ஊழியம். இந்த ஊழியம் என்று சொல்லும்போது உபதேசம், போதனை. இந்த நிலைமை நமக்கு விளங்குச்சா? இத மகிமையுள்ள ஊழியமாக நம்ம எண்ணுறோமா? இது தேவ ஜனங்களுக்கு வேண்டும், உலக ஜனங்களுக்கு வேண்டும், இது ஒரு நபரை பற்றியது. பழைய ஏற்பாட்டு காரியங்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க என்ன எழுதியிருக்கு பாத்தீங்களா? அவர்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள், ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஒரே ஞான போஜனம், ஒரே ஞானபானம். யார் அது? அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இவர் இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? இவர் இல்லாதபடி யாருடைய ஆத்ம தாகமாக தீருமா? பசி போகுமா? அப்பமில்லாதற்காக பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தை வீணாக்குற உலகத்தில் மார்க்கும் அதுக்கு தப்பினதல்ல. ஆனால் நாம் ஆத்துமாக்களை நேசித்தால், நம்முடைய விலையை நாம் அறிந்து கொண்டால், ஊழியத்துடைய மகிமை நமக்கு விளங்கினால், நாம் இந்த உபதேசத்தை உபதேசமாக செய்ய வேண்டும். ஊழியக்காரர்களான நாம் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து நம்ம போதகர்கள் ஆகக்கூடாது. இந்த போதனை செய்கிற நம்முடைய வாழ்க்கை மகா முக்கியம். சிலர் மேடையில் ஏறிட்டா இவர் எதுக்கு மேடையில் ஏறுறாரு, இவர் எதுக்கு மேடையில் ஏறுறாரு? அவர் பிரசங்கத்துக்கு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அது கிராமத்தில் இவர் பிரசங்க மேடையில் இருக்கிற என்ன லட்சணம் இருக்கு அப்படி கேட்பார். கிராமத்து பாசையில் சொல்றேன், அப்படி சொல்லலாமா? அவர் அது பொருத்தங்க. அவர் பேசினா ஒழுங்கா பேசுவார்,
அவர் வாழ்க்கை அதுக்கு சாட்சி. நான் ரொம்ப வருஷமா ஒரு சின்ன புக் ஸ்டால் நடத்திட்டு இருந்தேன் வால்பாறையில். அப்புறம் கொஞ்ச நாள் வேண்டான்னு மூடி வச்சேன். இப்ப திறந்து அந்த புக் ஸ்டால் நடத்திட்டு இருக்கிறேன். திறந்தே வச்சிருக்க மாட்டேன். சமயம் வந்த உடனே பாட்டு போடுவேன், எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டாரு, அப்புறம் வந்து வாங்கிட்டு போவாங்க. சில இந்து பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்களை நான் பார்க்கல, இந்து பிள்ளைங்க வருவாங்க. உள்ள வரலாமான்னு கேட்பாங்க. வாங்க. வந்த உடனே என்ன கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்ன, இப்படி ஒன்னா கேட்பாங்க. அதனாலதான் ஆண்டு சிறு பிள்ளைகளை போல மாறுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், இது இந்த மாதிரி இயேசுநாதரை பற்றி இருக்கு, இது கொடுப்பீங்களா? நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டு சும்மா போகக்கூடாதா, நீங்க இயேசுவா அப்படி. இவங்களுக்கு நான் என்ன விளக்கம் சொல்றது? இவங்களுக்கு நான் என்ன விளக்கம் சொல்லட்டும்? நான் பாஸ்டர்னு சொல்றதா, ஊழியன்னு சொல்றதா, என்ன சொல்லி இவங்களுக்கு விளக்க முடியும்? சின்ன பிள்ளைங்களுக்கு ஆமா நான் இயேசுதான், நீங்க போயிட்டு வாங்கிட்டு. அப்ப அந்த பிள்ளைங்க இந்த சின்ன வயதுல நம்மள அப்படி கவனிக்கிறாங்க. அப்போ ஊழியக்காரர்கள் அதான் ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவனுடைய வாயில தேடுவார்களே, அவன் சேனைகளும் கர்த்தருடைய தூதன். பிரசங்கம் மேடை ஏறிட்டா, உபதேசம் செய்கிற மேடை ஏறிட்டா, மகாராஜா அவனுடைய செய்தியை சொல்ல வந்திருக்கிறான். அவருக்கு கணக்கு சொல்லணும், ஜனங்களுக்கு கணக்கு சொல்லணும். ஒழுங்கா உபதேசிக்கலைன்னு சொன்னா ஜனங்கள் எல்லாம் ஒரு மாதிரி சோர்வு வளர்ந்து போயிருவாங்க. கடைசியில் இந்த பிரசங்கியாரு அதை விட சோர்வா போயிருவார். ஏன்னா மற்றவங்களும் சோர்வடைய பண்ண அந்த சோர்வு இவரை பாதிக்காதா? அதனால நாமளும் உற்சாகமா இருக்கணும், சபையார அனல் மூட்டி எழுப்பணும். அப்படி பைபிள்ல தீமோத்தேயு நிருபத்தில் வருகிறது. சரி, இந்த உபதேசம் அதை ஒழுங்குபடுத்துகிற விதத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல உன்னுடைய உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதையாயிரு அப்படி சொல்லி முதல்ல எச்சரிக்கையாயிருன்னு சொன்னாரு. இந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது ஜாக்கிரதையாயிரு. அஜாக்கிரதையா இருந்தா, ஜாக்கிரதையாரு சொல்றாரு, அஜாக்கிரதையா இருந்தா அது ரொம்ப ஆபத்து. உங்களையும் அது பாதிக்கும், போதகம் கேட்கிறவங்களையும் பாதிக்கும். ஜாக்கிரதையாயிரு. உபதேசம் பண்ண மேடை ஏறும் பொழுது பரிசோதனை பண்ணி எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு அந்த காரியத்தை செய்யணும். பிரசங்கத்தை ஒழுங்குபடுத்தி அதை பிரசங்கிக்கணும். C.H. ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டவரால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர், பிரசங்கிகளுடைய வேந்தன் என்று அறியப்பட்டவர். அவர் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல புக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அது மொழிபெயர்ப்பு நல்லா தான் இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன். ஆரம்பத்திலையும் படிச்சிருக்கேன், இடையிலையும் படிச்சிருக்கிறேன். இறையியல் மாணவர்களுக்கு என் அறிவுரைகள். இறையியல் மாணவர்களுக்கு என் அறிவுரைகள். அந்த தேவனுடைய மனுஷன் பைபிளை சும்மா தரோவா பண்ணியிருக்கிறார். தரோவா படிச்சுட்டு தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை படிக்காம மூப்பரில் நீங்க மேடை ஏறினீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்க பிரசங்கத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க தான் பேசிட்டு இருக்க வேண்டியதான், அவங்க கேட்க மாட்டாங்க. அதே போல ஊழியக்காரங்க நீங்க அதெல்லாம் ஒழுங்கா படிச்சு அந்த முறைகளை பின்பற்றாம போனா நீங்க தான் பேசிட்டு இருப்பீங்க, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அதான் ஒருத்தர் சொன்னாராம், யாராவது தூங்குறாங்கன்னு சொல்லி அவருக்கு உடன் ஊழியரா இருந்தவர்கிட்ட சொல்லுவாராம், யாராவது இந்த கூட்டத்தில் தூங்குறாருன்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுரு அப்படி சொல்லுவாராம். அப்படின்னா அவங்க தூங்குறத பார்த்து நானும் தூங்கினாலும் தூங்கிடுவேன், என்ன பார்த்து அவங்க தூங்கிட்டாங்கன்னு அப்புறம் என்ன நடக்கும், நீ என்ன உஜார்படுத்த சொல்லுவாராம். அப்ப நம்ம தான் முதல்ல உஜாரா இருக்கணும், தூங்காம இருக்கணும், சபையார தூங்க விடக்கூடாது. இந்த ஒழுங்குபடுத்துகிற காரியத்தில் நாம் என்ன பார்க்கிறோம், அகித்தோப்பேல் ராஜா தாவீது ராஜாவுடைய காலத்தில் தேவ வாக்கு போல இருந்ததுங்க அவனுடைய வாக்கு. ஆனால் அவன் தேவ சித்தத்தை விட்டு விலகின பொழுது ஆண்டவர் அவருடைய நல்ல ஆலோசனையை கூட அபத்தமாக்கும்படி கட்டளையிட்ட போது வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு போய் நாண்டு கொண்டு சாகுறான். ஒழுங்குபடுத்தாம சாகலாமா? அவனுக்கு புத்தி இருந்திருக்கு. எசேக்கியா ராஜாவை பாருங்க, அவர் விசுவாசி, அவர் அவிசுவாசியை போல செயல்பட்டதுனால அப்படி அந்த அகித்தோப்பேலுக்கு அந்த தண்டனை வந்தது. ஆனால் எசேக்கியா ராஜாவை பற்றி வாசிக்கும் போது திடீர்னு ஒரு நாள் தீர்க்கதரிசி முன்னால வந்து நிற்கிறாரு, நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, இல்லை என்றால்
மரித்து போயிரு. இப்படி ஒரு ஊழியக்காரன் வந்து சாவ மாதிரி சொல்லலாமா? வேற என்னதான் சொல்ல முடியும்? ஆண்டவர் தான் வந்து செல்ல சொன்னார். வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தல, அழுகையா அழுது சோகரப்புறமா திரும்பி, ஆண்டவரே நான் உனக்கு முன்னால உண்மையா இருந்தெல்லாம் பாருன்னு சொல்லி அழுது என்னமோ உயிர் பிச்சையா 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். வீட்டை ஒழுங்குபடுத்தல. விசுவாசிகளான தேவ ஜனங்கள், அதாவது மூப்பர்கள், ஊழியர்கள், உதவிக்காரரானவர்கள் நம்ம ஆயத்தப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும் நம்முடைய வாழ்க்கையை. அதே போல நாம் அதை ஒழுங்குபடுத்துறது உண்மை என்றால் நாம பண்ற பிரசங்கத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்தணுமே. தீத்து 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பிரசங்கத்தை வேலைக்காரர்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. உபதேசம் அலங்காரமான ஒன்று. ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நல்லா வச்சிருக்கீங்களே வீட்டை, ரொம்ப அலங்காரமா இருக்குது. சில வீடுகளை போனா இது என்ன குப்பை குழிமா இருக்குது அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? 2 பேரும் வேலைக்கு போறாங்க, இந்த வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியல, எல்லாம் கசாமசான்னு கிடக்கு. ஆனால் பிரசங்கத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தும் பொழுது அதை அலங்காரப்படுத்த வேணும். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்தா, அவன் ஒருபோதும் செய்ய விரும்பாத, செய்ய நினைக்காத ஒரு காரியத்தை அந்த ஆமானை ஆண்டவர் அஞ்ஞான ராஜாவின் மூலமாக செய்ய பண்ணினார். அது என்ன தெரியுமா? நீ ஒரு வாயில சொன்ன வார்த்தையின்படியே போய் அவனை அலங்கரி. யார? மொர்தெகை அலங்கரி. ராஜாவுடைய கிரீடம், ராஜாவுடைய வஸ்திரம், ராஜாவுடைய மோதிரம், ராஜாவுடைய குதிரை. இப்ப பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் சாம்பல்ல விழுந்த அரண்டு பெரிய சத்தம் போட்டு என் ஜனங்களுக்கு இப்படி நடக்க போகுதுன்னு தெருவில் அலறிட்டு போறாரு. அந்த இடத்திலேயே ஆண்டவர் அந்த தேவனுடைய மனுஷனை, என்ன அலங்காரம், அட அப்பா, பெரிய அலங்காரம். நம்முடைய உபதேசத்தை கேட்கும் போது ஜனங்களா அந்த உபதேசம் அவ்வளவு அலங்காரமானது என்பதை கண்டுபிடிக்கணுங்க. இவர் என்ன பேசுறாரு, தூரும் இல்லாம தலைப்பும் இல்லாம, இது எங்க ஆரம்பிச்சாரு, எங்க போயிட்டு இருக்கிறாரு? அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய சபைகள்ல ஏகை சோட் என்ற தேவனுடைய மனுஷனை ஆண்டு வாலிபனா அனுப்பினார். அப்புறம் இங்கேதான் கல்யாணம் நடந்தது. முதல்ல எல்லாம் அவ்வளவு நல்லா பேச மாட்டார். அவர் இந்தியா விட்டு போகும்போது சிறந்த பிரசங்கியர் ஆனார். நான் அவரை பார்த்து ஒன்னும் படிக்கலைங்க, நான் ஆண்டரை பார்த்து படிச்சேன், யாரை பார்த்து நான் படிக்கல. ஆனால் ஒரு பிரசங்கத்தை எடுத்தால் ரொம்ப ஒழுங்கா பேசுவார். அப்போ அலங்காரமாக அந்த காரியங்களை செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஊழியர்களையோ மூப்பர்களையோ உதவிக்காரரானவர்களையோ இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான் என்று சபையார் அங்கீகரித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது நன்றாய் விசாரிக்கிற, சபையை விசாரிக்கிற மூப்பர்களை விசேஷமாய், அங்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்க, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உபதேசம் என்று சொல்றதுக்கு நீங்க ஏகப்பட்ட பிரயாசம் எடுக்கணும். மணிக்கணக்கு, நாள் கணக்கு, மாத கணக்கு, ஏன் வருஷ கணக்கு எடுக்கக்கூடாதா? நான் 42 ஆண்டு காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, சில காரியங்களாம் மறந்து போது, சில காரியங்கள் ஞாபகத்தில் இருக்குங்க. ஒரு இவ்வளவு பெரிய நோட்ல ஒரு 25 நோட்டாவது நான் எழுதியிருப்பேன். இந்த பிரசங்க குறிப்பு கேட்கிறவங்களுக்கு 10 நோட்டு கூட கொடுத்துருக்கேன். இன்னும் வச்சுட்டு அதை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அது எப்படி கிடைக்கும்? அதுக்கு இடுப்பெல்லாம் போகணும். ஒரு முறை ஒரு கோயம்புத்தூர்ல போகும்போது ஒரு லேடி டாக்டர்கிட்ட போனேன். அம்மா, இடுப்பெல்லாம் ஒரே வேதனை, நீங்க என்ன செய்யறீங்க கேட்டாங்க. நான் அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும், நான் கிறிஸ்டியன் பாஸ்டரா இருக்கேன்னு சொல்ல. ஓ, அதனாலதான் உங்களுக்கு இடுப்புலி வந்திருக்கு. அதையுமே அப்படி சொல்றீங்க. நீங்க பைபிள் நிறைய படிப்பீங்கல்ல? ஆமா. எத்தனை மணி நேரம் படிப்பீங்க? 4 மணி நேரம் கூட படிப்பேன். நான் டாக்டர் நிலைமையில இப்படித்தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். நீங்க கேட்கறீங்களா கேட்கலன்னா அது உங்க விஷயம். ஆனா சொல்றத சொல்லிடுறேன், 3/4 மணி நேரத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்து படிக்கக்கூடாது. அப்ப நான் செத்துல போயிடும், படிக்க முடியாது. ஆனால் அப்படி அந்த அம்மா சொன்ன விருப்பாடு எத்தனையோ மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
இந்த சிடி கேசட் பதிவு பண்றதுக்கு, ஆடியோ கேசட் பதிவு பண்றதுக்கு, பைபிளை படிக்கிறதுக்கு சபையில 9 மணிக்கு போய் உட்கார்ந்தேன்னா 12:30 மணிக்கு தான் எந்திரிச்சு வெளியே வருவேன். ஆனா இடுப்பு இப்ப இடுப்பாத்தான் இருக்கு, ஒன்னும் கலண்டெல்லாம் போகல. அப்ப தேவனுடைய மனுஷர்கள் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு, மறுபடியும் ஜனங்களை கேட்க வைக்கிறதுக்கு, நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்துறதுலயும் சிரமம் இருக்குது. இந்த பைபிளை கற்றுக்கொள்றதுலயும் அதை ஆராய்ச்சி பண்றது உங்களுக்கு சிரமம் இருக்குது. சரித்திரத்தில் 2 தேவனுடைய மனுஷர்கள் பிரఖ్యాதி பெற்றவங்க, பிரசங்கத்தில் ஆளல. அவங்கள நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். ஒரு பெயர் கிறிஸ்துசம். அவர் பிஷப்பாக்க பார்த்தாங்க. ஐயோ, அவ்வளவு பெரிய பதவிக்கு நான் தகுதியான ஓடி போயிட்டார். பைபிளை முழுசு மனப்பாடம் பண்ணியிருந்தாருங்க கிறிஸ்துசம். முழு பைபிள் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிச்சா வெளிப்படுத்தின விஷயத்துல போய் நின்றுவார். அவருக்கு நம்மளை போல உள்ள மூளைய ஆண்டவர் பெருசா கொடுத்தாரா? அதுக்கு எவ்வளவு நாள் செலவு பண்ணி இருக்கணும் அவரு அந்த படிச்சதுக்கு. இன்னொருவர் ராபர்ட் வாங்கிலி பைபிள் முழுசையும் படிச்சுட்டு கையில எழுதினார். அது தப்பு இருக்கான்னு பார்த்த போது 7 சிறு பிள்ளைகளை கண்டுபிடிச்சார். கையில பைபிள் எழுதுக்கு எத்தனை நாள் ஆகணும்? இந்த கை இருக்குமா கலண்டருமா? எழுதினார். அதை திருப்பி பார்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகணும்? பிழைய கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகணும்? வெறித்தனம் பைபிள். என் பேரன் ஒரு 20 நாள் எங்களோட வந்துருது. என்னப்பா வீட்டுல ஒரு டிவி கூட இல்ல, நாங்களாம் தான் என்னமா சின்ன படம் பிள்ளைய படம் எல்லாம் பாப்பா, நீங்க ஒண்ணு கூட வாங்கி வைக்கும் அப்படின்னு கேட்கிறேன். சின்ன பையன், 1ஆவது படிக்கிற பையன். ஏன்னா கவனிச்சுட்டே இருந்து, ஏன்னா உங்களுக்கு பைபிள் பைத்தியம் பிடிச்சிச்சுதான்னு கேட்கிறேன். சின்ன பையன், யாருமே சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு பைபிள் பைத்தியம் பிடிச்சிச்சான்னு கேட்டான். நல்ல வேலை, அது நல்ல பைத்தியம் தான், பொல்லாத பைத்தியம் அல்ல. அப்போ இந்த நாட்கள்ல நம்முடைய பிரசங்கம் ஜீவனுள்ளதாய் மனிதர்களுக்கு உபயோகமுள்ளதா இருக்குன்னு சொன்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த பிரசங்கத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு நிறைய ஆயத்தங்கள் பண்ணணும். இந்த பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாங்க, பெல்ட் பட்டன் பைபிள். பெல்ட் ஒழுங்கா இருக்கணும். அது ஒரு மாதிரி லூசா இருந்தா சரிப்படாது. நல்லா பெல்ட் கரெக்டா இருக்கணும். பட்டனா போடாம நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த பிரசங்கமாரில் வந்து பட்டணத்தான் பார்ப்பாங்க. பிரசங்கர் பட்டன் இல்லாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பைபிள் இல்லாம பிரசங்கம், அந்த பைபிளை ஒழுங்கா வச்சு பிரசங்கம் பண்ண. அப்புறம் காக்கா கத்துது, உங்களுக்கு விருப்பமா? காக்கா கத்துது விருப்பமா? குயில் கூவுனா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பிரசங்கத்துல குரல் கூட கவனமா இருக்கணும். நல்ல கம்பீரமான குரல்ல தெளிவா முணுமுணு பேசுறவர் முணுமுணு பேசுறாரு. ஒரே சத்தம் போட்டாருன்னா சிலர் பயந்துருவாங்க. இந்த பிரசங்கர் இந்த சத்தம் போடுறாரு. அப்புறம் அங்கிட்டு ஓடுனா இருக்குன்னா நிக்க முடியாது அவருக்கு. எத்தனையோ காரியங்களை கவனிக்கிறாங்க பிரசங்கத்துல இருக்கிறவங்கள. ஒரு அம்மா ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு ரொம்ப அழுதுச்சு. ஒரு வயசான அம்மா. பிரசங்கர் நடிச்சிட்டாரு. நான் எத்தனையோ காலங்களை பிரசங்கம் பண்றேன், யாரும் அழுக மாட்டேன்ட்டாங்க, இந்த பிரசங்கத்தை கிளவியாவது அழுகுது. ஆண்டருடைய ஆவி ஏதோ உணர்த்திட்டாரு அப்படின்ட்டு எல்லாரும் போன பிற்பாடு அந்த பாட்டியை தனியா கூப்பிட்டு, பாட்டியம்மா எந்த வசனம் உங்களை உணர்த்துச்சு? நீங்க அழுகுறீங்களே, காடு வாங்குது வீடு போவோன்னு சொன்னா கூட அழுகுறீங்களே. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஐயா, நீங்க ஆடி ஆடி பிரசங்கம் பண்ணும்போது அவர் தாடிக்காரர், ஆடி பிரசங்கம் பண்ணவர் தாடிக்காரர். இந்த அம்மா ஒரு தாடி ஆடி வளர்த்துச்சு. தாடி ஆடு அது செத்து போச்சு. நேசிக்கிற தாடி ஆடு செத்து போச்சு. இவர் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும்போது நம்மளுக்கு தாடி ஆடு ஞாபகம். அப்புறம் நம்ம அழுகாம இருக்குமா? அதனால பிரசங்கம் பண்ணும் போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், பிரயாசம் எடுக்க வேணும். அப்புறம் நம்முடைய பிரசங்கம் பண்ணும்போது நோக்கம் என்னவா இருக்கணும் தெரியுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம் என்று எழுதியிருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவை உபதேசத்துல முன்னிறுத்தணும்.
கிறிஸ்து உபதேசத்தில் இல்லைன்னா உபதேசம் குப்பையில போடுங்க, குப்பையில போடுங்க. இவர் தவிர பிறந்தவர் யார், மரித்தவர் யார், உயிர்த்தெழுந்தவர் யார்? இவரோட எந்த மத போதகனும் ஒப்பிட முடியும்? எந்த அரசியல்வாதி ஒப்பிட முடியும்? அவர் பேசவே நிலைமையில் பேசினால் ஜனங்கள் வசீகரிக்கப்படுவார்கள், அவரிடத்தில் இழுக்கப்படுவார்கள். இன்னொன்று, அந்த பிரசங்கம் நாம் செய்யும் பொழுது தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம் என்று சொல்லிட்டு இருக்குது. பக்தியற்ற ஜனங்கள் இல்லாத இருக்கிற உலகத்துல அந்த ஜனங்களுக்கு பக்தி, தேவ பக்தி உண்டாக்கணும் சொன்னா பிரசங்கத்தை பிரசங்கமாக பண்ண வேணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். யாரு? சிமியோன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் ரட்சிக்க, அவபக்தி உள்ளவர்களை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கவும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் அவபக்தி உள்ளவர்களை ஆண்டவர் அழிப்பார், தண்டிப்பார் என்று எழுதியிருக்கு. தேவ பக்தியை உண்டாக்க வேண்டிய அவசியத்தை நான் உணர்ந்தோமா? உபதேசம் பண்ணும் பொழுது பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, எங்களுடைய சுவிசேஷம் நாங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவ வாசனையா இருக்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மரண வாசனையா இருக்கிறோம். தெய்வ பக்தி இல்லாத உலகத்துல நாம தேவ பக்தியை உண்டாக்குறதுக்கு தாங்க ஆண்டவர் இந்த வேத வசனத்தை போதனைய கொடுத்திருக்கிறார். தேவ பக்தி இல்லாத மனுஷர்களா? அவங்க குண்டு போடாம இருப்பாங்களா? குடும்பத்தை கெடுக்காம இருப்பாங்களா? லஞ்சம் வாங்காம இருப்பாங்களா? பெண்களை கெடுக்காம இருப்பாங்களா? திருடாம இருப்பாங்களா? கொள்ளையடிக்காம இருப்பாங்களா? இன்னைக்கு உலகமா இல்லையே, மனிதரா இல்லையே. காரணம் உபதேசமா இல்ல, நாமளா இல்ல. அப்படித்தான் சொல்ல தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம். அது மாத்திரமல்ல, அந்த உபதேசத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று தீத்து 2:9 சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு மனிதர்கள் அலங்கோலமா தான் இருக்கிறாங்க. இந்த அலங்கோலமான மனிதர்களை அழகான மனிதர்களை ஆக்குறதுக்கு என்ன செய்யறது? சபையில சேர்க்கிறது, மதத்துல சேர்க்கிறது. சபையில சேர்த்தாலும் மதத்துல சேர்த்தாலும் இந்த அலங்கோலம் மாறுமா? இந்த தேவ பக்தி வருமா? அவபக்தி தானே இருக்கு. நாத்திகனாத்தானே வாழ்க்கையாலும் ஜீவியத்தினால் இருப்பான். ஒரு முறை எங்க வால்பாறையில ஒரு ஞானஸ்தான கூட்டம் நடந்தது. ஒரு 7 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்த 7 பேரும் காணாம போயிட்டாங்க. என்னாச்சு? இவங்க எங்கன்னு தேடி பார்த்தா அடுத்த பக்கத்துல போய் எல்லாம் வரிசையில் பீடி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க எஸ்டேட்ல சொல்றேன். போதகரை பார்த்தா ஏன் பீடி குடிக்கிறீங்க கேப்பான் இருக்காங்க. நம்ம சபையில் நடக்கல, வேற சபையில அந்த பக்கத்துல போய் பீடி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சபைகளில் நடக்கிற அலங்கோலம் என்னவென்றால் எல்லாருக்கும் ஞானஸ்தானம். அது நம்ம சபையில் பரவாயில்ல என் கருத்து. அப்போ அலங்கோலமான மனிதர்கள் என்பதை விளக்கட்டுமா? அந்த சகையை பாருங்க. நான் மாத்திரம் லஞ்சம் வாங்குறேன், ஊரு உலகமெல்லாம் லஞ்சம் வாங்குது, நானும் வாங்குறேன். மற்ற அதிகாரிகள் மத்தியில் அதிகாரியா இருந்ததுனால சொல்லியிருப்பார். ஆனால் அதிகாரிக்கு அதிகாரி மனுஷனுடைய ஜீவனை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற பரலோகத்தின் ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்த போது பெரிய வெளிச்சம் வந்துச்சு, உள்ள இருக்கிற அகல் வழக்க எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வந்த உடனே இவர் பாவியான மனுஷன் வீட்டுல தங்கும்படி போனாரே, லஞ்சத்துக்கு மேல லஞ்சம் வாங்கி இந்த குட்டப்பைய எவ்வளவு சம்பாதிச்சிட்டான் பாத்தீங்களா? அப்படி ஊரெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அங்க போன போது நடந்த காரியத்தை பார்த்தா யார் அது செய்ய முடியும்? பாதிய பாட்டம் பூட்டம் காலத்துல சேர்த்த சொத்தெல்லாம் பாதி ஏழைகள் கொடுத்துடுறேன், அநியாயத்தம் வாங்கியிருந்தா நாளத்தினே ஆண்டவர் இயேசுவே எங்க ஊர்ல இதே மாதிரி எத்தனை பேர் வழியில் இருக்கிறாங்க மாத்த, எங்க ஊரை செழிச்சு போகுமே. அலங்கோலமான நிலைமை சரியா மாறிச்சு இல்லையா? ரோம சிறை அதிகாரி, இந்த ரோமர்களான நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அனுசரிக்க மாட்டோம். நல்ல காரியம்னா கூட நல்ல காரியத்தை அனுசரிக்காதவங்க அப்புறம் எந்த காரியத்தை அனுசரிக்க போறாங்க? அடிச்சு உதச்சு வஸ்திரத்தை கிழிச்சு தோல் மரத்துல மாட்டி வச்சுட்டு அவர் போய் தூங்குறார். ராத்திரில ஒரு நிலம் நடுக்கும். ஐயோ 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 என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா காப்பாற்ற முடியுமா? அவன் ஒரு உயிரை பிடிச்சிட்டு ஓடுறதுக்கு வெளியே பார்க்கும் போது இவரை போய் யாரு காப்பாத்துவா? ஆண்டவ மாறே நான் அந்த ஊனக்கண்கடினால ஆண்டவரை பார்க்க முடியாது ஐயா, உங்க மூலமா ஆண்டவரை பார்க்கிறேன். நெடுஞ்சாங்கடைய காலில் விழுந்து நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? கிறிஸ்தவங்களோட கேட்க மாட்டேங்கிற, விடிய விடிய பிரசங்கங்களுங்க விடிஞ்சிட்டு பிரசங்கம் பண்ணுங்க, கேட்க மாட்டாங்க. புறஜாதிக்காரன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அனுசரிக்க மாட்டான்ற கூட்டத்தில் சேர்ந்தவன்
அவன் என்ன பண்றான் பாருங்க. அவன் அலங்கோலமான வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? ஐயா, ராத்திரி முழுசும் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. எங்க வீட்டுல எல்லாரும் இருக்கிறோம், பெரிய வீட்டுல நாங்க சேர்ந்து இருக்கிறோம். அது ரோமர்கள் என்ன எதிர்ப்பு சொன்னாலும் சரி, எல்லாரும் மனம் திரும்பினாங்க. நாளைக்கு காலையில நாங்க இருப்போமா இல்லையா? புரியுது, லைட்டு தூக்கி வை தலையில, ராத்திரிலேயே ஞானஸ்தானம். அப்படித்தாங்க பைபிள் எழுதியிருக்கு. அன்றைக்கே மனம் திரும்புதல், அன்றைக்கே ஞானஸ்தானம். அப்புறம் அவன் ஐயோ இவங்களை பசியோட போட்டுட்டேன்னு சொல்லி நல்ல ஒரு சாப்பாடும் கொடுத்து இவன் அடிச்சு காயப்படுத்தின காயத்தெல்லாம் கழுவுறான். நாங்க உலகத்தையும் ஆள்றாக்குங்க ரோமரலிங்க நிகழ்வுங்க பத்தி என்ன எவன் இந்த யூதங்கால இந்த கிறிஸ்தவங்கால போய் நாங்க விழுங்க எனக்கு அவனுக்கு எதுக்கு நாங்க சாப்பாடு போடணும்? அப்படி வம்பு பேசிட்டு இருந்த ஆளு புலி பூனைக்குட்டியானது மாதிரி பாத்தீங்களா, மாற்றம் அலங்கோலவெல் எல்லாம் மாறி ரொம்ப அழகா மாறிட்டான. இது எதனால? உபதேசத்தினால அல்லவா? என்னைய போல ஒரு அலங்கோலமானவனை நீங்க 22 வயசுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இவன் மனுஷன்னா இது ஒரு உருவமா? எத்தனை நாள் அழுதுருக்கிறேன், எத்தனை நாள் தூங்க முடியாம தவிச்சிருக்கிறேன். நான் என்ன மோசமானவன் நினைச்சுக்கலாம்? கஞ்சிக்கு சத்தவன் நினைச்சுக்கலாம்? எங்க அப்பா அம்மா ஊர்ந்த மனிதர்கள். எங்க அப்பா காங்கிரஸ்வாதி, எல்லா குளப்படிகளை தீர்க்கறதுக்கு ஊர் ஊரா போவார். எங்க அம்மா ஊர்ல எல்லாருக்கும் பிரசவம் பார்ப்பாங்க, ஜாதி வித்தியாசம் இல்லாம. ஆடு குட்டி போடல, மாடு கண்டு போடல, பத்திரமா எடுத்துருவாங்க. அந்த திறமையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எல்லாரும் எங்க அம்மால பேங்க் மாதிரி எண்ணி பணத்தை கொண்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆண்டவர் எங்க அம்மாவுக்கு 8 குழந்தைகள் அருளி செய்தார். 3 ஆண், எங்க அண்ணன் 3 பெண் அக்காமாரு, நான் நடுவுல, எனக்கு பின்னால 3 தங்கச்சிமார். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட ஒரு கை நிறைய காசை வச்சு செலவழிச்சு எனக்கு உலக ரீதியில் ஒரு குறையும் கிடையாதுங்க. 2 ஊர்ல எங்களுக்கு ஆஸ்தி இருந்தது. ஆனா என்ன போல ஒரு பாவி பவுல் சொல்ற, நிர்பந்தமான மனுஷன் யாரின் இந்த மரண சரித்திருந்து விடுதலை ஆக்குவார்? நான் ஏன் உலகத்தில் பிறந்தேன், ஏன் உலகத்தில் வாழ்கிறேன்? வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன? 8 பிள்ளைகள் என்ன எங்க அம்மா அவ்வளவு அதிகமா நேசித்தாங்க. நான் ஹோம் சிக் உள்ளவனா இருந்தேன். கல்லூரியில படிக்கும் போது எங்க அம்மா வர்றாங்க, 100கணக்கான பசங்க இருக்கும்போது காலை கட்டி பிடிச்சு பெரிய சத்தம் போட்டாடு. பட்டிக்காட்டான். ஆமா, நான் பட்டிக்காட்டான் தான். எங்க அம்மா காலை பிடிச்ச அழுதுக்கு யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்க எல்லாம் என்ன சினிமா பார்த்திருக்க போறீங்க? எம்ஜிஆர் படத்தை 28 முறை, ஒரே படத்தை 28 முறை. அது சாதனையில போட்டிருக்கேன் கிண்ணத்து புஸ்தத்துல. ஆனால் வாழ்க்கை அலங்கோலமாகி தூக்குல தொங்க வேண்டிய ஆளு ஆண்டவர் காப்பாத்தி. நான் இப்படித்தான் சொன்னேன், சுவாமி என்ன நரகத்திலே அனுப்பியிருங்க, நான் அதுக்குத்தான் லாய்க்கு. அனுப்புவாரா? எனக்கா சிலுவையில் உயிர் கொடுத்த தேவகுமார் அனுப்ப மாட்டாருங்க. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிட்டியா இருக்கிறான், பழைய ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினா. இமை பொழுதில் நடந்த காரியங்க. வைத்தியர்களால் கைவிடப்பட்டு அதிக வேதனை அடைந்த அந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் ஆரோக்கியமானது தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று எழுதியிருக்குது. இயேசுநாதர் ஒரு மத்தியான வேளையில 1963 மத்தியான வேளையில என் பாவத்தை அறிக்கை செய்து, இயேசுவே என் உள்ளத்துல வாரும் என்று சொல்லி அவர் வந்ததை என்னுடைய உணர்வு என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அன்றைக்கு தூக்குனதாங்க பைபிள். எங்க அம்மா பைபிள் படிக்க சொன்னா, இது என்ன பைபிள், இது என்ன ஒன்னையும் காண, ஒரு படத்தையும் காணா, ஒரு படத்தையும் காணா, ஒரு இந்த பக்கத்துல அட்டையும் காணா, அந்த பக்கத்துல அட்டையும் காணா. அப்படித்தான் எங்க வீட்டுல பைபிள் இருந்தது. அப்படி கேள்வி பேசினவே. ஆனால் இந்த புத்தகத்தை தூக்குன பிற்பாடு, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வந்த பிற்பாடு, ஆரோக்கியமா நிம்மதியா பயம் இல்லாதபடி, என்னை போல ஒரு பயந்த சுபாவம் நீங்க உலகத்துல கூட தேட கிடைக்காது. ஆனா இன்னைக்கு எங்க போக சொல்றீங்க? சுடுகாட்டுக்குள்ள போய் ராத்திரி 12 மணி படுன்னு சொன்னா படுத்துட்டு எந்திரிச்சிட்டு வந்துருவேன். ஆண்டவர் அப்படி தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால அலங்கோலமான வாழ்க்கை உபதேசம் அலங்காரமான ஒன்றாக மாற்றி விடுகிறது. அருமையானவர்களே, இதை பற்றி பேசினா நிறைய பேசலாம், ஆனா நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. சரி, கடைசியாக நமது வாழ்க்கையாலும் போதனையாலும் இருபக்க ஆசீர்வாதம் உண்டு. நீங்க நல்ல வாழ்க்கை செய்யறீங்க, நற்சாட்சி உடையவங்களா இருக்கிறீங்க, இந்த உபதேசத்தை நீங்கள் புரிந்து அதற்கு ஆயத்தங்கள் செய்து அதை வசனத்தின்படி பிரசங்கிக்கிறீங்கன்னு சொன்னா அதுல இருபக்க ஆசீர்வாதம். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம்,
ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் அவருடைய உபதேசத்தை, ஆண்டவர் இயேசுவினுடைய உபதேசத்தை அநேக ஜனங்கள் விருப்பத்தோடு கேட்டார்கள் என்று எழுதி. கொஞ்சம் பேர் கேட்டார்கள் என்று எழுதல, ஏதோ வேண்டாம் விருப்போட கேட்டார்கள் என்றல்ல, அநேக ஜனங்கள் விருப்பத்தோடு கேட்டார்கள். அப்ப நீங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த அநேக ஜனங்களை கவர்ச்சிக்கிற அளவுக்கும் விருப்பத்தோடு கேட்கிற அளவுக்கும் பேச நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை எங்க போய் கற்றுக்கொள்ளலாம்? எந்த வேத கல்லூரியில பிரசங்கத்தை போய் கற்றுக்கொள்ள முடியும்? த்ரூ அவுட் பைபிள், ஆண்டுடைய பாதத்தில். இந்த ஆண்டுடைய பாதத்தை போல உள்ள ஒரு கலாசால உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. வாலிபனாயிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சாது சுந்தர் சிங் வேதாம கல்லூரியில் போய் சேர்ந்து ஓடிய வந்துட்டார். ஏன் நான் என்னுடைய நாக்கில் விரையப்படுத்தணும்? ரத்தம் தோய்ந்த பாதங்கள் உள்ளவராய் எல்லா இடங்களுக்கும் பிரயாணம் பண்ணினார். ஒரு முறை அவர் இங்கிலாந்துக்கு போயிருந்த பொழுது ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டினார். ஒரு பிள்ளை ஓட்டமா ஓடி வந்தது, கதவை திறந்தது, அப்படியே அசையாம நின்றுச்சு. உடனே வீட்டுக்குள்ள உள்ள ஓடிச்சு. அப்பா அம்மா கூப்பிடுச்சு, ஏசுனார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு சொல்லுச்சு. இவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளை ஏதாவது தெரியாதனமா சொல்லுது போல தெரியுது. இல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் வரமாட்டாரு, நீ வேற யாராவது சொல்லியிருப்ப. இல்ல, நீங்க வந்து பாருங்க, ஏசுனார் வந்திருக்கிறாரு சொல்லு. இவங்க 2 பேரும் போனவங்களும் அதிசயப்பட்டு நின்று இருந்தாங்களாம். யார? சாது சுதர்சிங்க பார்த்துட்டு இவங்களுக்கே ஒரு பிரமை ஆகி போச்சு. ஏசுனாரா? அவருடைய முகம் அவ்வளவு அழகா இருக்குமா, அவ்வளவு அழகா இருக்குமா. மோசேயுடைய முகம் எப்படி பிரகாசம் உங்களுக்கு தெரியுமா? பைபிள் என்ன எழுதியது? 80 நாட்கள் மலையில புசியாமலும் குடியாமலும் ஆண்டவரோடு இருந்தார். 80 நாட்கள். அவருடைய முகம் முக்காடு போட்டுக்கொண்டு பேசுறாரு ஜனங்கள் மத்தியில். அதோட சேவானுடைய முகம் பிரகாசுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? காரணம் தெரியுமா? அவரை 7 பேர்ல ஒருவராக, அதாவது விதவைகளுடைய பராமரிப்புக்காக 7 பேர்ல ஒருவராக தெரிந்து கொண்டாங்க சேவான. அந்த வேலையிலே உண்மையாயிருந்து ஆண்டவர் அவருக்கு வேலை உயர்வு கொடுத்து அவர் போய் ஊழியம் செய்த காலத்தில் அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் சேவான் மூலமாய் செய்தார். அவரை பிடிச்சு கொண்டு போய் நியாயசரத்தில் நிறுத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் கண்ணும் நல்ல பெரிய கண்ணா திறந்து பார்க்கிறாங்க. எப்படி இருந்ததா அவருடைய முகம்? தேவ தூதருடைய முகம் போல இருந்ததா. எவ்வளவு எதிர்ப்புகள் போராட்டங்கள் மிகுந்த ஒரு அந்த நாட்கள்ல அவருடைய முகத்தை பிரகாசிக்க ஊழியம் என்றாலும் உபதேசம் என்றாலும் என்ன எனக்கு தெரியும். அந்த நிலைமையில் ஆண்டவரோடு உள்ள உறவில, வேதாகமத்தோடு உள்ள உறவில, அதான் நாம் அப்போஸ்தலன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் கொஞ்சம் மணி நேரங்கள் தாங்க அந்த சீசர் இடத்துல பேசுறார். 2 பேர் இடத்துல, புருஷன் மனைவின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம், அல்லது 2 ஆண்கள் என்று சொல்லலாம் சொல்றாங்க. அப்பொழுது அவர் நம்மிடத்தில் வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த போது நம்முடைய முகம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படி சொன்னா அதனுடைய அடக்கம் என்ன? இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தா முகம் எப்படி இருக்கும்? அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை குறைஞ்சா நம்முடைய முகத்தின் அருளும் குறையும், வெளிச்சம் குறையும். நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய பிரசங்கங்கள் சரியில்லை என்றால் நம்முடைய பிரகாசம் குறையும். அதனால நமது வாழ்வாலும் போதனையாலும் இருபக்க ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு நாம தாங்க உத்தரவாதிகள். அதனாலதான் நான் முக்கியமானவர்கள் என்று சொன்னேன், அவசியமானவர்கள் என்று சொன்னேன், கனத்துக்குரியவர்கள் என்று சொன்னேன். ஊழியக்காரர்களும் மூப்பரும் உதவிக்காரரானவர்களையும் பெற்றி கர்த்தர் அப்படி சித்தம் வச்சிருக்கிறார். ஆனால் வசனத்துல வருகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இப்ப நம்மளே ரட்சிக்கப்படுறது அரிதுன்றது மாதிரி பைபிள் வசனம் சொல்லுது. அதனால உன்னை குறித்தும் அதே சமயத்தில் உன் உபதேசத்தை குறித்தும் நீ எச்சரிக்கையா இரு.
இவைகளில நிலை கொண்டு. அந்த வார்த்தை பார்த்தீங்களா? நிலை கொண்டு. சிலர் ஆரம்பத்தில் பார்த்தா நல்லா இருக்கிறாங்க, அப்புறம் நல்லா எல்லாம் போறாங்க. முதல்ல நல்லா நடக்கிறாங்க, இதுவரை என்ன ஒரு மாதிரி நடக்கிறாரு. நல்லா நடந்தவர் ஒரு மாதிரி நடக்கிறாரு. நான் வேதத்துக்கு வித்தியாசம் பேசுறேன் யாரும் நினைச்சிடாதீங்க. ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்பட்ட எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில இருந்த அன்பை விட்டாய். ஏன் விடணும்? ஆண்டவர் சர்த சபைக்கு என்ன சொல்றாரு? நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டோம் செத்தவனாயிருக்கிற. செத்த பிரசங்கம், செத்த சபை, செத்த ஊழியர் எனத்துக்கு அவர் சபையை நார பண்ணுவார். அப்போ அப்புறம் லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உயிருள், நீ அனலையாவது ரெண்டுல ஒண்ணு, ரெண்டுல ஒன்னாவது. நீ அனலும் இல்ல குளிரும் இல்லைன்னா நான் என்ன பண்றது? உன்னைய வாந்தி தான் பண்ணுவேன். இது சபைகள்ல வர முடியாதா? எச்சரிப்பா எழுதப்பட்டிருக்கலையா? அதனால உன்னை குறித்தும் நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்றேன், நாளைக்கு நான் ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற ஜான் முசாமி நாளைக்கு இருக்க மாட்டேன். வழக்குதா உங்களுக்கு? அதாவது யூதாஸ் காரியத்தையும் யோவான் அப்போஸ்தலனையும் பார்க்கும்போது ஆண்டவரோடே தான் இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு உண்டு, ஏகப்பட்ட வேறுபாடு. இவன் ஆண்டவருடைய மார்பில சாய்கிறான், அவன் காட்டி கொடுக்கிறான். ஆண்டவர் யாரை பயன்படுத்த முடியும்? யார் பயன்படுவார்கள்? துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு கேட்கிறார். பைத்தியம் பிடிச்சவனுடைய கையில கொல்லியை கொடுத்தா அவன் யாரு மேலேயும் அதை எறிவான். அப்படி நீதிமொழியில் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால முதலாவது நம்மை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவரை பார்த்தீர்களா? முழு வேத புத்தகத்தில் அவரை பற்றி இப்படித்தான் சொல்லலாம். எல்லா காரியத்திற்கும், அது ஊழியர்களுக்கானாலும் சரி, மூப்பர்களுக்கானாலும் சரி, உதவிக்காரர்களா இருக்கிறவர்களுக்கானாலும் சரி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் முன்மாதிரி, இன்னொன்று முதல் மாதிரி, இன்னொன்று சிறந்த மாதிரி. இப்படி யாரையாவது உலகத்தில் சொல்ல முடியுமா? அவர் நமக்கு முன்மாதிரி, முதல் மாதிரி. அவரை விட சிறந்த மாதிரி வேற யாரும் உலகத்தில் கிடையாது. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ஊழி செய்தார் என்று 4 சுவிசேஷத்தை நீங்க படிக்கலையா? அவர் தாங்க அப்படி இருக்க முடியும், நம்மெல்லாம் அப்படி இருக்க முடியாது. அது எந்த விளக்கம்னு எனக்கு தெரியல. அவர் தான் அப்படி இருக்க முடியும், நம்ம அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றது அது எந்த விளக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர்களை நிலைத்திருக்கிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேணும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் சகல அநியாயத்தை விட்டு நீங்க கடவன். ஆண்டவர் எவ்வளவு நம்மளை நம்புறாரு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, பிதா என்னை உலகத்திலே அனுப்பினதை போல நான் உங்களை, பிதா தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அற்ப சொற்ப காரணத்துக்கு அனுப்பினது உண்டோ? அவர் சாதித்த சாதனையினால கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்தது பலன் தரும் என்று சொன்னாரே. உலகத்தில் இன்றைக்கு 5 கண்டங்களிலே உள்ள மக்களை வென்றாரே. அவருடைய மக்கள் சேர்ந்தா உலகம் நம்முடைய கையில தாங்க இருக்கும். ஆனா பிசாசானவன் நம்மளை ஒண்ணு சேர முடியாது, தனிச்சு வச்சிருக்கிறான், விசுவாசிகள் சபையில் இருக்கிறவங்கள கூட. ஆனால் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆதங்கம் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் கடைசியில வசனத்துல பாருங்க, பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறதை போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒன்னாத்தான் இருக்க முடியும், 2ஆ இருக்க முடியாது, 3ஆ இருக்க முடியாது. அந்த உபதேசத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன் நான். வழங்குதா உங்களுக்கு? 40 வருஷத்துக்கு முந்தைய திருச்சி சபையில நான் பிரசங்கித்தது உண்டு. அப்ப ரொம்ப ஆரம்ப ஊழியக்காரன். இந்த சபையினுடைய சத்தியத்தை ஆண்டவர் நேரடியாக வெளிப்படுத்தினாருங்க. பவுலுக்கு அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்கும்போது வெளிப்படுத்தின விதமாக பைபிளை கொடுத்த ஆண்டவர் அதை படிக்க படிக்க அதை வெளிப்படுத்தினார். எல்லாரும் ஓடி போனாலும் சரி சத்தியத்தை விட்டுட்டு இந்த ஜான் சாமி சாகிற வரைக்கும் அந்த சத்தியத்தில் சாவான்னு சொன்னேன். அதுக்கு பின்னால வந்த சோதனை சொன்னா, அதாவது அழுது தீர முடியாத அவ்வளவு பிரச்சனையை நான் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வந்துட்டேன்.
ஆனால் ஏன் இன்றைக்கு வரைக்கும் நிற்க முடிகிறது? அதற்கு காரணம், அதில் நிலைத்திரு, இவைகளில் நிலை கொண்டிரு. அப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்கிறவளையும், நான் ரட்சிக்கப்படுறதே பெரிய காரியங்க இல்லையா? இந்த ஜான் முத்துசாமி ரட்சிக்கப்படுறதே பெரிய காரியம். நான் தான் ரட்சிக்கப்படணும், நான் தான் பாதுகாப்படையணும், முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நான் தான். அப்புறம் தான் என் உபதேசத்தை கேட்கிறவங்க. அப்ப உபதேசம் கேட்கிறவங்க ரட்சிக்கப்படன்னு சொன்னா நீங்க அவங்கள குறை சொல்லக்கூடாது. அப்படி வேதம் சொல்லவில்லை. ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு இந்த பிரசங்கத்தை இந்த காதல கேட்டுட்டு அந்த காதல விட்டுறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நாள் சூதுவாதெல்லாம் பேசினாரு. நான் சரியான பதில் அவருக்கு சொன்னேன். இப்பெல்லாம் யாருங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்கிறா? இந்த சபையில் இருக்கிற மக்கள்லாம் யாரு பைபிள் படி ஜீவிக்கிறா? இந்த பிரசங்கத்தை யாரு கேட்கிறா, யாரு ஜீவிக்கிறா அப்படி சொன்னாரா? அப்ப இனிமே பிரசங்கத்தெல்லாம் விட்டுடலாமா? ஐயோ, பிரசங்கத்தெல்லாம் விடாதீங்க அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் சொல்றேன், செயலாற்றுகிறது தெய்வம். கொரிந்தியர்கள் பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். நடுகிறவனால் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினால் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் கூலி கொடுக்கிறார், அது வேற காரியம். அவங்களும் நம்மளை போல உள்ளவங்க, நம்மளை விட கொஞ்சம் அந்தஸ்துக்குரியவங்க, பொறுப்புள்ளவங்க, அவங்க நமக்கு அவசியமானவங்க. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற கிரியைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், வல்லமையா எனக்குள்ள கிரி நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் அப்படி சொல்றாரு. கிரி செய்யறாரா? நம்ம தான் கிரி செய்யற மாதிரி தெரியும் இல்லையா? ஆனால் உன்னையும் உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன்னையும் அதில் நிலை கொண்டு உன்னையும் உபதேசத்தை கேட்கணும் ரட்சித்துக் கொள்ளுவார். இது நடக்கட்டும். ஆண்டு அந்த வார்த்தைகள் ஆசை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய மூத்த சகோதரன், கர்த்தருடைய ஊழியக்காரர் சகோதரன் ஜான் முத்துசாமி அவர்கள் முகாமினுடைய அவருடைய நிறைவு செய்தியை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. நாமும் நம்முடைய உபதேசமும் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எதை உபதேசிக்கிறோம், கடைசியாக முடிக்கிற பொழுது அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து இந்த வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆகவே நாம் கர்த்தரை பற்றி சொல்லுகிற பொழுது, சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது நாம் மிகவும் பயபக்திக்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மட்டுமல்லாமல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். அப்படியாக செய்வோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகவே சத்தியத்திலே நாம் பேசக்கூடிய வார்த்தைகளிலே எல்லாவற்றிலும் சரியானபடியாக நாம் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. இந்த நேரத்திலே இந்த கூட்டத்தின் நிறைவாக ஜெபிக்கும்படியாக அரும்பாக்கம் சபையிலே ஊழியத்தை செய்து வருகிற சகோதரன் கிருபாகரன் அவர்களை, ஜான் கிருபாகரன் அவர்களை ஜெபத்தில் நடத்தும்படி அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, தேவரீர் அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில கூட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள்
உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படியாக நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாய் எங்களை நாங்களே ஒரு முறை கூட நிதானித்து சோதித்து அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, செய்து கொடுத்த எங்கள் அருமையான தாசரை நீர் பயன்படுத்தினருக்காக, பலப்படுத்தினருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்கள் அனைவரோடு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீதியான வேலையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர்களே, நமக்கு நேரம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. ஆகவே நாம் இப்பொழுது தேநீர் அருந்துவதற்காக செல்கிறோம். உடனே நாம் திரும்பி வர இருக்கிறோம். இதற்கு முன்னதாக நம்முடைய சகோதரர்கள் 2 நிமிடம் கேட்டிருக்கிறார்கள். சிறிய ஒரு ஸ்கிட்டு நாங்கள் போட்டு காட்ட வேண்டும் என்று. ஆகவே அவர்களுக்கு அந்த நிமிடங்கள் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஒரு குறு நாடகத்தை நீங்கள் 2 நிமிடத்திற்குள்ளாக காண இருக்கிறீர்கள். ஆதியில் நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் கொண்டிருந்த அன்பின் நிலையை குறித்தும்